ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஐப்பசி மாச பௌர்ணமிங்க. அதுக்காக வந்து சிவன் கோயில் அன்னாபிஷேகம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து அன்னாபிஷேகம் வந்து வைப்பாங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சிவன் கோயில்லயுமே வந்து அன்னாபிஷேகம் வந்து நடக்கும். ஒரு சின்ன கோயில்லேருந்து பெரிய கோயில் வரைக்கும் எல்லா கோயில்லயுமே வந்து இது வந்து நடத்துவாங்க. ஸோ அது மாரி எங்க ஊர் கோயில்லயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து போயிருந்தேன். நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, 6:00 ஆயிடுச்சுங்க. அப்பதான் வந்து அந்த திரைய வந்து ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தாங்க. அலங்காரம் எல்லாம் வந்து பண்ணி அன்னத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, திரையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு குடம் வச்சு இந்த மாரி யாகம் வந்து வளர்த்துனாங்க. ஸோ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிவலிங்கத்தில இருக்கிற அன்னாபிஷேகத்த எல்லாமே வந்து கலைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்மலா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த அன்னாபிஷேகத்தினோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த சிவன் லிங்கத்தில இருக்கிற ஒரு ஒரு அன்னமுமே வந்து ஒரு ஒரு சிவன பார்க்குற மாரியாமாங்க. அப்ப நம்ம பல கோடியான சிவன வந்து ஒரே இடத்துல அந்த அன்னைக்கு வந்து பார்க்குறோம். அப்படிங்கிறத வந்து இது வந்து குறிக்கிது.